வணக்கம் நண்பர்களே. இங்க பாருங்க, இந்த தங்கம், வெள்ளி, வைரம் இதோட இன்றைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டா சொல்லணும்னா மே 2, 2026க்கான துல்லியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போயிடலாம். இது என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல தங்கம், வெள்ளி, வைர விலைகள்ல நடக்கிற மாற்றங்கள் நமக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுத்துருக்கு. யாருக்கு இது யூஸ்ஃபுல்னா, புதுசா நகை வாங்க போறவர்கள் இல்லனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்கள் கண்டிப்பா இந்த ரேட் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் தப்பான நேரத்துல போய் பணத்தை லாக் பண்ணாம புத்திசாலித்தனமா முடிவெடுக்க முடியும். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் நம்ம செல்லூர் இ-சேவா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நாம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். எங்களுக்கும் அது தொடர்ந்து நல்ல தகவல்களை தர கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, செக்ஷன் 1 இன்றைய தங்கம் விலை நிலவரம் என்னன்னு டக்குன்னு பாத்துரலாம். தங்கம் அப்படின்னாலே அது நம்மளோட பாரம்பரியமான பாதுகாப்பான முதலீடுன்னு உங்களுக்கே தெரியும். இது என்னன்னா, இன்று இந்தியாவில் தங்கம், வெள்ளி, வைரம் விலை அப்டேட் தான். இன்னைக்கு 24 கேரட் தங்கம், அதாவது 999 பியூரிட்டி இருக்கிற மிக தூய்மையான தங்கம் 1 கிராம் சுமார் 15,000க்கு மேல் இருக்கு. நீங்க முழுக்க முழுக்க தங்கத்துல மட்டும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சூப்பரான சாய்ஸ். ஆனா நம்மள முக்காவாசி பேர் நகை செய்யறதுக்கு பயன்படுத்துறது 22 கேரட் தங்கம் தான் இல்லையா? இன்னைக்கு நிலவரப்படி 22 கேரட் தங்கம் சுமார் 13,800 ரேஞ்சில இருக்கு. நம்ம ஊர்ல ஆபரணங்கள் தயாரிக்க இதுதான் ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த பியூரிட்டிக்கு ஏத்த மாதிரி ரேட் எப்படி மாறுதுன்னு கவனிங்க. 18K தங்கம் 11,300 ரூபாய், 22K தங்கம் 13,800 ரூபாய், அப்புறம் 24K தங்கம் 15,000 ரூபாய். அதாவது அந்த தூய்மை குறைய குறைய விலையும் ஆட்டோமேட்டிக்கா எப்படி குறையுதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். இத வச்சு உங்க பட்ஜெட்டுக்கு எந்த தங்கம் செட் ஆகும்னு நீங்க ஈஸியா முடிவு பண்ணிக்கலாம். அதே நாம மொத்தமா ஒரு 10 கிராம் எடுக்கிறோம் வைங்க, சுமார் ஒரு 1,38,000 1,50,000 வரைக்கும் ஆகும். இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, சென்னை, மதுரை மாதிரி நகரங்களுக்கு நடுவுல ஒரு 50 ரூபாய் வரைக்கும் சின்னதா லோக்கல் ரேட் மாறுபடும். அதை எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து செக்ஷன் 2. தங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வெள்ளி மற்றும் வைரத்தோட மார்க்கெட் நிலவரம் என்னன்னு பாப்போம். உண்மையா சொல்லணும்னா, மார்க்கெட்ல இப்போ ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ரைசிங் ஸ்டாரே நம்ம வெள்ளி தான். இன்னைக்கு நிலவரப்படி வெள்ளி 1 கிராம் 265 ரூபாய் வரை போயிருக்கு. இது ஒரு மாபெரும் உயர்வு. உலக அளவுல இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஆனா சப்ளை கம்மியா இருக்கு. அதனாலதான் இந்த அதிரடியான விலையேற்றம் நடந்திருக்கு. இது அப்படியே 1 கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா சுமார் 2,65,000 வரைக்கும் போயிருக்கு. ஷார்ட் டேர்ம்ல நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெள்ளி இப்போ ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாறியிருக்கு. சரி, அடுத்து வைரத்துக்கு வருவோம். வைரத்தோட விலை தங்கத்தை மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்காது. உதாரணத்துக்கு 0.5 கேரட் வைரம் 40,000 ரூபாயிலிருந்து 1,20,000 வரைக்கும் விக்குது. ஆனா அதே வைரம் 1 கேரட் 1,50,000 இருந்து 7 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். பாத்தீங்களா எவ்ளோ பெரிய லக்ஸரி பிரைசிங் ஸ்கேல்ல இது இருக்குன்னு? ஏன் இவ்ளோ ரேட் வித்தியாசம் வருதுன்னு யோசிக்கிறீங்களா? வைரத்தோட விலையை நிர்ணயம் பண்றது இந்த 4 Cகள் தான். கட், அதாவது வெட்டு, கலர், கிளாரிட்டிங்கிற தெளிவு, அப்புறம் கேரட் எனப்படும் எடை. இந்த 4 விஷயங்களும் சேர்ந்துதான் ஒரு வைரத்தோட உண்மையான மதிப்பை முடிவு பண்ணுது. 3வது செக்ஷன் ரொம்ப முக்கியமானது, ஸ்மார்ட் பையர்ஸ் வழிகாட்டி. நீங்க நகை வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இதை கவனமா கேளுங்க. எப்படி செக் பண்ணணும்னு சொல்றேன். வாங்குறதுக்கு முன்னாடி லோக்கல் ஷாப் ரேட் வெரிஃபை பண்ணணும். 2வது, அந்த நகையில BIS ஹால்மார்க் இருக்குன்னு கண்டிப்பா பார்க்கணும். 3வது, நம்ம பார்க்குற விலையோட 3% GST அண்ட் மேக்கிங் சார்ஜ் சேரும்னு நினைச்சுக்கணும். அப்போதான் ஃபைனல் பில் வரும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது தங்கம் எப்போதுமே லாங் டேர்ம்க்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. வெள்ளி பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லாபத்துக்கு சூப்பரா செட் ஆகும். ஆனா வைரம், அதுல நீங்க முதலீடு செஞ்சா அதோட ரீசேல் வேல்யூ தங்கத்தை விட ரொம்பவே குறைவா இருக்கும். அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். நகை வாங்குறதுல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அது என்னன்னா, மார்க்கெட்ல விலை குறையிற நேரங்கள், ஸ்பெஷலான பண்டிகை கால சலுகைகள், அப்புறம் இந்த ஆஃப் சீசன் சமயங்கள்ல வாங்குறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம். உங்க பணத்தை மிச்சப்படுத்த இது ஒரு சூப்பரான வழி. ஓகே, இப்ப நாம ஃபைனல் செக்ஷனான குயிக் குவிஸ்க்கு வந்துட்டோம். நீங்க எந்த அளவுக்கு இந்த அப்டேட்ஸை கவனிச்சீங்கன்னு பாப்போம். உங்களுக்கான குவிக் குவிஸ். தங்கம் பியூரிட்டி அதிகமா இருப்பது எது? A 18K, B 22K, இல்ல C 24Kயா? இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம்.
உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல பெஸ்ட் கமெண்ட் நாம பின் பண்றோம். ஃபுல் விளக்கு பதிவை பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்.